வணக்கம். ஸ்டாக் இன்வெஸ்டிங் பத்தின வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாக் இன்வெஸ்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இன்வெஸ்டிங் அப்படின்ற கான்செப்டில் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கும் 2 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. ஸோ பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ இந்த 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஒரு 5000 கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ்ல எது பெஸ்ட் கம்பெனி, நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், ஸோ எப்படிலாம் கம்பெனியுடைய வேல்யூவேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்றாங்க, எப்படி வேல்யூவேஷன்லாம் மாறுது அப்படின்ற பத்தின ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஸ்டாக்னுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க, இன்வெஸ்டிங்ன்றது எல்லாருக்குமானது, ட்ரேடிங்கானு எல்லாருக்குமானது கிடையாது. ட்ரேடிங் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பானது, ட்ரேடிங் எல்லாருனாலும் பண்ண முடியாது. ஆனால் இன்வெஸ்டிங் வந்து எல்லாருமே பண்ணலாம். கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் பற்றின அவேர்னஸ் வந்து பெரும்பாலான மக்களுக்கு இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் விட கூடுதல் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ கோல்டு ரியல் எஸ்டேட்டு இது எல்லாத்தையும் விட ஸ்டாக் இன்வெஸ்டிங் வந்து நீங்கள் உங்களுக்கு ப்ராப்பரான நாலேஜ் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ ட்ரேடிங் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கியானது, அது எல்லாருக்குமானது கிடையாது. ஸோ பெரும்பாலான ட்ரேடர்ஸ் வந்து லாஸ்ட்ல தான் இருக்காங்க. சொல்லணும்னா ஒரு 95% வரை லாஸ்ட் தான் இருக்காங்க. ஆனால் இன்வெஸ்டிங் அப்படி கிடையாது. நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ராப்பராக நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது, நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய ப்ராஃபிட் பெரிய அளவில் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ரைஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ்க்கு எதெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம இந்த சீரீஸ்ல ஒரு 10 வீடியோஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சுத்தமா எங்களுக்கு பேசிக்கே தெரியாது அப்படின்றவங்களுக்காக ஒரு 10 வீடியோ அப்லோட் பண்ண போறோம். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு தெரியாத இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஸோ அடுத்து இந்த ஸ்டாக் ப்ரைஸஸ் எதெல்லாம் வந்து ஸ்டாக் ப்ரைஸை மூவ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்னிங்ஸ். ஸோ ஒரு நிறுவனத்தினுடைய மதிப்பு எப்படி எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ப்ராஃபிட் அந்த ஏர்னிங்ஸ். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம ஜொமோட்டோ இருக்கு இல்லைங்களா, ஜொமோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அவங்க பெரும்பாலும் வந்து ப்ராஃபிட்டே பண்ணல. ஸோ லாஸ்ட்ல தான் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுடைய கஸ்டமர் பேஸ் ரொம்ப பெரிய அளவில் இருந்ததுனாலும் அவங்களுடைய எர்னிங் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து டெவலப் ஆகிட்டே வந்துச்சு. ஸோ அவங்களுக்கு பெரிய கஸ்டமர் பேஸ் இருக்கிறதுனால அவங்க இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க வந்து ப்ராஃபிட்டபிளாக மாற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன் அடிப்படையில் ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஸ்டாக் வந்து ஃபியூச்சரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜினால, ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ்னால ஸ்டாக்னுடைய ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டே இருந்தது. ஸோ அது இல்லாமல் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு ஸ்டாக்ஸ்னுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸுக்கு. அதை பற்றி ஒன்றுனா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்தியன் எக்கானமி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் மோஸ்ட் ஆஃப் த இருக்கு. அது இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நிறைய எல்லாமே இருக்கு. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அப்படி நிறைய இது எல்லாமே. ஸோ ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நல்ல ஷேர்ல ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்களுடைய ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் வந்து அவங்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த கம்பெனியுடைய சந்தை மதிப்பும் அதிகரிக்கும். அதே மாதிரி அவங்க ப்ராஃபிட் அதிகரிக்கும் போதும் அவங்களுடைய கம்பெனியுடைய மதிப்பு அதிகரிக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே எதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுதுன்னா, ஒன்று ஏர்னிங்ஸ், அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க ப்ளஸ் எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க அப்படின்றது. ஏர்னிங்கை வச்சு மட்டும் ஏன் மதிப்பிடுறாங்கன்னா, ஃபியூச்சரில் அவங்க ஏர்னிங்ஸ் இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிட்டே இருக்குன்னா, ஸோ ஃபியூச்சரில் அவங்க வந்து அட் ப்ரெசென்ட்ல அவங்க லாஸ்ல இருந்தாலுமே அவங்களால ஏர்னிங் பண்ண முடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால இனி ஒரு காலங்களில் அவங்க ப்ராஃபிட்டெல்லாம் மாறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனிஸ்னுடைய ஏர்னிங்ஸ் அதிகரிக்க இன் ஃபியூச்சரில் அவங்க ப்ராஃபிட்டபுளாக மாறுவாங்க அப்படின்ற அடிப்படையில் ப்ரைஸஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு முக்கியமானது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணணும், ஃபண்டமெண்டலி நல்ல பிஸ்னஸை செலக்ட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ்க்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதனுடைய ப்ராஃபிட் க்ரோத்து ப்ளஸ் ஏர்னிங்ஸ் இது ரெண்டும்
growth இருக்கணும். இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இல்லாமல் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று அனலைஸ் பண்ணுவோம். மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ். ஸோ ஏர்னிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஸோ ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும் போது அந்த ப்ராடக்ட்னுடைய காஸ்ட்டும் அதிகரிக்கும். அதே மாதிரி ப்ராடக்ட்னுடைய காஸ்ட் அதிகரிச்சுன்னா அந்த ஃபைனல் ப்ராடக்ட்னுடைய காஸ்ட்டும் அதிகரிக்கும். ஸோ இப்போ இவங்க வந்து கூடுதலான விலைக்கு அந்த பொருட்களை விற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது சேல்ஸ் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால சில கம்பெனிஸ் வந்து அந்த சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராடக்டனுடைய குவான்டிட்டியை குறைச்சி ப்ராடக்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ப்ராடக்ட்னுடைய குவான்டிட்டி குறைச்சி ரேட்டை ஏற்றாம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பேசிக்கான சிம்பிளான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியுடைய மதிப்பு எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஏர்னிங்ஸ் அண்ட் ப்ராஃபிட். ஸோ இப்போ ப்ராஃபிட்ஸ் அதிகரிக்க அந்த சந்தையினுடைய மதிப்பும் வந்து அதிகரிக்கும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம் தான். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஏர்னிங்ஸ் பண்ணி நல்ல ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனியா இருக்கும்போது அவங்களால வந்து ஸ்டேபிளான ஏர்னிங்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் அவங்களால ஒரு நல்ல ஒரு 12 to 15% வந்து இயர் ஆன் இயர் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து கொடுக்கும்போது, ஸோ 10 வருஷம் ஒரு 15% கொடுக்கும்போது 15 into 5 பார்த்தீங்கன்னா 70% ஏர்னிங்ஸ் டபுளாக இருக்கு. அப்போ அந்த அளவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனிஸினுடைய சந்தை மதிப்பும் ஒரு 80% வரையும் க்ரோத் ஆகும். அப்போ 80% க்ரோத் ஆகுதுன்னா அப்போ உங்களுடைய ஸ்டாக்ஸ்னுடைய ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ப்ராஃபிட்டும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக அவங்களுடைய ஷேர்ஸுடைய ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு பேசிக்கான விஷயம் தான். அவங்க இயர்லி 50% சேல்ஸ் க்ரோத் காட்டும்போது ஒரு அந்த கம்பெனியோட மதிப்பு எதன் அடிப்படையில் நினைக்கிறதா ஏர்னிங்ஸ் பேஸ் பண்ணி சந்தை மதிப்பு இருக்கும். ஸோ அந்த அவங்க 15% க்ரோத் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஸ்டாக்ஸ்னுடைய ப்ரைஸும் வந்து ஏர்னிங்ஸ் இருக்கும். ஸோ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரி மெயினான எந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க நம்ம ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணும்போது எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, அவங்களுடைய மேஜர் எந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ அவங்களுடைய காம்படேட்டிவ் அவங்களுக்கு அந்த கம்பெனியுடைய காம்படேட்டிவ் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் என்ன. ஸோ இவங்க வந்து நமக்கு ஸ்டாக் பொறுத்தளவுக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுற கம்பெனி வந்து சஸ்டைனபிளாக இருக்கணும். ஸோ நம்ம இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு எந்த விதமான அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு பூம் ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரியாக இருக்கணும். ஓகேங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஸ்டாக்ஸ் வந்து க்ரோத் இருக்கணும்னா அந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆனாதான் அந்த ஸ்டாக்ஸ் க்ரோ ஆகும். அந்த ஸ்டாக்ஸ் க்ரோ ஆகணும்னா அவங்க நல்ல ஏர்னிங்ஸ் பண்ணணும். அவங்க ஏர்னிங்ஸ் பண்ணணும்னா அதுக்கான பொட்டன்ஷியல் வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கணும். இந்த விஷயம் இல்லாமல் அதுதான் அந்த இண்டஸ்ட்ரி வந்து சர்வைவல் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ நம்ம ஒரு பைஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பார்த்தோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்ல வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஸ்கூலுக்கு டைரெக்டாக போக முடியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைஜூஸ்ல எல்லாமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ், ஜூம் கிளாஸஸ்ல எக்கச்சக்கமான பேர் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதனால அதனுடைய வேல்யூவேஷன்லாம் பல மடங்கு உயர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிட்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல எல்லாமே ஸ்கூலுக்கு போனதுனால அதனுடைய தேவை வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதனுடைய டிமாண்ட் ரொம்ப குறைய அதனுடைய வேல்யூவேஷன் வந்து படுமோசமாக கீழே வந்ததுனால அவங்களுக்கு சேல்ஸ் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு ரொம்ப ரேப்பிடாக குறைஞ்சதுனால அவங்க வந்து அவங்களோட டெப்டை வந்து ரீபே பண்ண முடியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸே வந்து க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜஸ் வந்து க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஸோ இது ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேன். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப லாங் டேர்முக்கு சர்வைவல் ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரியாக இருக்கணும். அதனுடைய காம்படேட்டரை விட இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஸோ காம்படேட்டர் அவங்க என்ன ப்ராடக்ட் அவங்க என்ன சர்வீஸ் அல்லது ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, அதுக்கு அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்க்ரீனர் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அல்லது மணி கண்ட்ரோல்னு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஸோ நீங்கள் பிஎஸ்
அந்த இண்டஸ்ட்ரி அந்த நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்னுடைய பிஎஸ் கம்பெனிஸினுடைய பர்ஃபார்மன்ஸையும் நீங்க அதை செக் பண்ணிட்டு, ஸோ அந்த நீங்க அந்த ஒரு இண்டஸ்ட்ரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டாப் 2 to 3 அந்த அந்த செக்டர்ல டாப் 2-3 இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நீங்க செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ நீங்க லார்ஜ் கேப் கம்பெனி செலக்ட் பண்ணீங்கன்னா அதனுடைய பொட்டன்ஷியல் குறைவா இருக்கும். ஏன்னா அது ஆல்ரெடி வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ன்றதுனால அது பெரிய அளவில் வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கான growth வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒரு 20% தான், அந்த ரேஞ்சு தான் சார் இருக்கும். ஏன்னா அது ஆல்ரெடி பெரிய வளர்ந்த மார்க்கெட் அப்படின்றதுனால. ஆனால் சின்ன சின்ன கம்பெனிஸோ அல்லது மிட் கேப் கம்பெனியோ அல்லது ஸ்மால் கேப் கம்பெனியோ நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்டாக்ஸ்னுடைய growth வந்து ரேப்பிடாக இருக்கும். ஏன்னா இப்போ 50லேருந்து 100 ஆகுது ரொம்ப ஈஸி, ஆனால் 1000லேருந்து 2000 ஆகுது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கான பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் சின்ன கம்பெனி வந்து வேகமாக வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ ஒரு 50 கோடி இருக்கக்கூடிய சந்தை மதிப்பு இருக்கக்கூடிய கம்பெனி 500 கோடி ஆச்சுன்னா 10 டைம் ரிட்டர்ன்ஸ், ஓகேங்களா, உங்களுக்கு 10 மடங்கு ரிட்டர்ன் கொடுக்கும். ஆனால் பெரிய கம்பெனி 1000 கோடி சம்பாதிக்கிற கம்பெனி இயர்லி ஒரு 10% 15% growth காமிச்சாங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு தான் அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு ரீச் ஆக முடியும். ஆனால் அவங்க ஆல்ரெடி வளர்ந்த கம்பெனின்றதுனால அடுத்த லெவல் ரீச் பண்ணதுக்கு 10 இயர்ஸ் ஆகும். ஸோ growth வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% அந்த ரேஞ்சஸில் தான் இருக்கும். ஆனால் ஸ்மால் கம்பெனி அல்லது மிட் கேப் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியுடைய ரொம்ப ரேப்பிடாக க்ரோ ஆகும். அதனால உங்களுடைய ப்ராஃபிட்டும் வந்து ரொம்ப க்ரோ ஆகும். ஸோ நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணும்போது எனக்கு ஹை growth வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்மால் அல்லது மிட் கேப் கம்பெனியை சூஸ் பண்ணணும். ஸோ ஸ்மால் அண்ட் மிட் கேப் கம்பெனி சூஸ் பண்ணும்போது நல்ல அந்த பிஎஸ் அந்த 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 லாங் டேர்ம்ல அந்த சர்வைவல் ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணணும். சர்வைவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் அந்த 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 பியர் கம்பெனிஸ் செலக்ட் பண்ணிட்டு டாப் 2-3 இருக்கக்குள்ள கம்பெனிஸ் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிளா இருக்கணும். சேல்ஸ் வந்து கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி 5 இயர்ஸ் அல்லது 6 இயர்ஸ் ட்ராக் கார்டு எடுத்து பார்த்து அவங்க வந்து சேல்ஸ் வந்து கண்டினியூவா க்ரோ ஆகுதா அப்படின்றத பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 12+ அபோவ் இருக்கக்கூடிய சேல்ஸ் growth வந்து 12+ அபோவ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். ஸோ அது இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த கம்பெனியுடைய வந்து லாங் டேர்ம்ல சர்வைவ் ஆகுமா அப்படின்றதையும் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலும் அவங்களுடைய இண்டஸ்ட்ரியும் நல்ல லாங் டேர்ம்ல சர்வைவ் ஆகுமா அப்படின்றத பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்பெனிஸ்னால கண்டினியூஸா ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியுதா அப்படின்றது பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க கம்பெனி செலக்ட் பண்ணும்போது லாஸ்ட் 5 இயர்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அவங்க ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கலாங்களா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட், அவங்க எவ்வளோ டெப்ட் இருக்காங்க, டெப்ட் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்றது டெப்ட் ரேஷியோ. ஸோ அவங்க எவ்வளோ டெப்ட் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பெரும்பாலும் டெப்ட் இல்லாத கம்பெனி சூஸ் பண்றதா ரொம்ப சிறந்தது. ஸோ நமக்கு ஒரு 1000 ஸ்டாக் இருக்குன்னா நமக்கு 1000 ஸ்டாக் தேவையில்லை, நமக்கு தேவை 1 அல்லது 2. அந்த அந்த இண்டஸ்ட்ரியில நம்ம இந்த 5000 ஸ்டாக்ஸ்லேருந்து ஃபில்டர் பண்ணி less than 1%, ஓகேங்களா, 5000ல 1000 ஒரு 50 ஸ்டாக் நம்ம இந்த 50 ஸ்டாக் சிங்க் பண்ணி அதில் டைவர்சிஃபிகேஷன் பண்ணி எல்லா ஸ்டாக்ஸ்லையும் ஒரு அந்த 50 ஸ்டாக்ல ஒரு 10 ஸ்டாக் செலக்ட் பண்ணி இண்டஸ்ட்ரி அதாவது செக்டாருக்கு 2 ஸ்டாக் வீதம் ஒரு 5 செக்டார்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை டைவர்ஸ் பண்ணி வச்சோம்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான போர்ட்போலியோவா இருக்கும். ஸோ அப்படிதான் போர்ட்போலியோ பில்ட் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ புல் மார்க்கெட்ல பெரும்பாலான ஸ்டாக்ஸ் எல்லாமே மூவ்மெண்ட் கொடுத்து மேல் நோக்கி தான் போகும். பியர் மார்க்கெட்ல எல்லா கம்பெனிஸும் வந்து என்னுடைய வேல்யூவேஷனும் குறையும். ஏன்னா புல் மார்க்கெட்ல அதனுடைய ஃபேர் வேல்யூ சொல்லுவாங்க, உண்மையான மதிப்பு, ஒரு கம்பெனியுடைய உண்மையான மதிப்பை விட புல் மார்க்கெட்ல ரொம்ப ஹை ரேஞ்சுக்கு போயிடும். ஏன்னா எல்லாமே வந்து இங்க ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ்னால அதனுடைய ப்ரைசஸ் வந்து ரொம்ப ரேப்பிடா அதனுடைய இன்ஸ்டிக் வேல்யூலேருந்து உண்மையான மதிப்புலேருந்து பெரிய அளவில் மாற்றமாகி இப்போ 100 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக் வந்து 300 ரூபா 400 அப்படின்னு போயிடும். ஸோ அந்த 200 ரூபாய் 100 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து 300 ரூபாய்க்கு போயிடும். அப்போ வந்து ட்ரூ வேல்யூ 100 ரூபாய், அதனுடைய இன்ஸ்டிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டிக் வேல்யூ உண்மையான வேல்யூ 100 ரூபாய், ஆனால் அட் பிரசன்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 300 ரூபாய். இந்த 200 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வேல்யூ மாதிரி தான். ஸோ ஒரு அந்த ட்ரெண்ட் வேல்யூ அல்லது ஒரு அந்த மார்க்கெட்னுடைய மூமெண்ட் வேல்யூ அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது புல் மார்க்கெட்ல இருக்கும்போது அது வேல்யூவேஷன் வந்து பல மடங்கு உயர்ந்ததுனால அது பியர் மார்க்கெட் வரும்போது மார்க்கெட் வந்து அதனுடைய ஒரிஜினல் வேல்யூ விட கீழே வரும். ஸோ எப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல எப்பெல்லாம் வந்து பெரிய அளவில் கீழே வருதோ அந்த டைம்ல
ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நம்ம லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு பெரிய அளவில் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது நல்ல ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சொன்ன மாதிரி பிஇ ரேஷியோன்னு சொல்றது அவங்க ஏர்னிங்ஸ் வந்து கண்டினியூவா க்ரோத் ஆகிட்டு இருக்கணும், அவங்க ப்ராஃபிட் க்ரோத் ஆகிட்டு இருக்கணும், டெப்ட் இருக்கக்கூடாது, நல்ல மேனேஜ்மெண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி வந்து சர்வைவல் ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரியாக இருக்கணும். அந்த கம்பெனி அந்த அந்த குறிப்பிட்ட செக்டாரில் டாப் 3க்குள்ளே இருக்கணும். இந்த 6 விஷயங்களை நீங்கள் பொதுவாக பார்க்கறது ஒரு நல்ல இது கொடுக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரூ வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ. ட்ரூ வேல்யூனா அந்த கம்பெனியுடைய உண்மையான வேல்யூ தான் ட்ரூ வேல்யூன்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் வேல்யூனா மார்க்கெட் வந்து அந்த புல் மார்க்கெட்டில் எல்லா மார்க்கெட்டுமே வந்து பெரும்பாலான ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் க்ரோத் இருக்கும். ஸோ அது வந்து ரேப்பிடா வளரும். ஸோ 100 200 இருக்கு ஸ்டாக், 300 400 அப்படி மாதிரி போயிடும் இந்த சைக்கிள்ல. ஸோ அதே மாதிரி பியர் மார்க்கெட்ல அதனுடைய ஒரிஜினல் வேல்யூவோட குறைவான வேல்யூவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அனலிஸ்ட்னா ஸ்டாக் அனலிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரே ஸ்டாக்குக்கு அவங்க பலவிதமான ஒப்பீனியன் வச்சிருப்பாங்க. ஒருத்தர் வந்து இது 2000 போகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாரு, ஒருத்தர் 3000 போகுன்ற மாதிரி ஒப்பீனியன் சொல்லுவாரு, ஒருத்தர் இது வந்து 1500 போகும் அல்லது 1400 போகும் அப்படின்னு ஒரே ஸ்டாக்குக்கு பலவிதமான ஒப்பீனியன்ஸ் வந்து அனலிஸ்ட் கிட்ட இருந்து இருக்கும். ஸோ நம்ம அனலிஸ்டுக்கு அது வந்து அது அவங்களோட இண்டிவிஜுவல் கருத்தை பொறுத்தது தான். ஸோ மார்க்கெட் இப்படி தான் ஒர்க் ஆகும். அவங்களுடைய அனலிஸ்ட் வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவலோட தாட் ப்ராசஸ் தான் அது. ஆனால் மார்க்கெட் வந்து லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ வேல்யூ, இப்போ ஒரு ஸ்டாக்ஸ்னுடைய ப்ரைஸ் 400 ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா புல் மார்க்கெட்டாக இருக்கும்போது அதனுடைய உண்மையான ப்ரைஸ் 200 இருக்கும். மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்டல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் வந்து இன்னும் பெரிய அளவில் போகும் அப்படின்றதுனால ட்ரேடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ட்ரேடர்ஸ்லாம் வந்து நிறைய அளவில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஸ்விங் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க நிறைய அளவில் மார்க்கெட் இன்னும் மேலே போகுன்றதுனால ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. அது இல்லாமல் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே மார்க்கெட் வந்து பெரிய அளவில் மேலே இன்னும் மேலே போகும் அப்படின்றதுனால ஷார்ட் டேர்மில் அந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப ஐயா இருக்கும். அது வந்து சென்டிமெண்டல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா. நீங்கள் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ரியல் வேல்யூ இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அடுத்த சைக்கிள் வரும்போது மார்க்கெட் மேலே போகும்போது உங்களுக்கு ட்ரூ வேல்யூ பிளஸ் சென்டிமெண்ட் வேல்யூ ரெண்டும் கிடைக்கும் போது உங்களுக்கு கூடுதலான ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ எப்போ ட்ரூ வேல்யூ கிடைக்கும்னா மார்க்கெட்ல வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ட்ரூ வேல்யூ கிடைக்கும். அந்த டைம்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு சரியான இடம். ஆனா ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த சார்ட்ல பாருங்க. ஸோ இங்கே ரெட் லைனில் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ வேல்யூ, இன்ஸ்டிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட் இருக்கும்போது இந்த இன்ஸ்டிக் வேல்யூலேருந்து பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கும். ஆனால் பியர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புல் மார்க்கெட் சைக்கிள். ஸோ மார்க்கெட் வந்து எப்பவுமே ஒரு வேவ் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 100 பாயிண்ட் மேலே போச்சுன்னா ஒரு 40 பாயிண்ட் குறைஞ்சி 60 பாயிண்ட் வந்து திரும்ப 140 பாயிண்ட், திரும்பவும் ஒரு 120 பாயிண்ட், திரும்பவும் 180, ஸோ 160 இப்படிதான் மார்க்கெட் போவோம். லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேல் நோக்கி தான் போவோம். ஸோ நம்ம உதாரணத்துக்கு நீங்க இந்தியன் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் இருக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேல் நோக்கி தான் போவோம். இனி வரும் காலமும் அப்படிதான் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்ம்ல ஒன்னா கொஞ்சம் கீழே போகலாம், ஆனா லாங் டேர்ம்ல மேலே தான் போவோம். ஸோ இந்த கோவிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 35% 65% மார்க்கெட் இண்டெக்ஷன் ஃபால் ஆச்சு. ஆனால் அடுத்த 2 இயர்ஸ்லேயே வந்து ரிகவர் ஆகி அதை விட பெரிய லெவலில் ஒரு 30% மேலே க்ரோத் ஆயிருக்கு. ஸோ அந்த டைமில் கோவிட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாமே 2 ஃபோல்டு 3 ஃபோல்டு 5 ஃபோல்டு 6 ஃபோல்டு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் யாரெல்லாம் வந்து இப்போ கடைசியா லாஸ்ட் வீக்ல முன்னாடி வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் வந்து வேல்யூ வந்து ரொம்ப இப்போ வந்து மார்க்கெட் வந்து 12% கரெக்ஷன்றதுனால எல்லாருக்குமே வந்து 25% வரையும் வந்து மார்க்கெட்டினுடைய அவங்களுடைய போர்ட்போலியோ வேல்யூ எழுந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க நம்ம இந்த சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட் ப்ரைஸ் ஹையில் இருக்கும்போது அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா கீழே வந்து, ஸோ எப்பெல்லாம் கீழே வருது அப்போ பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த ப்ரைஸஸ் வரும்போது நீங்கள் சேல் பண்ணலாம் அல்லது ஹோல்ட் பண்ணி நான் இன்னும் லாங் டேர்மாக இதை வந்து இந்த போர்ட்போலியோ அப்படியே ஹோல்ட் பண்ணுவேன்னா நீங்கள் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கூட ஹோல்ட் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல ஸ்டாக் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷனாலும் ஸ்டேபிளாக அதை வந்து வச்சிருக்க முடியும். ஸோ அதுதான் இப்போ கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து
ரேப்பிடா கீழே வந்தனால அதனுடைய இன்ஸ்டிக் வேல்யூ இங்க சார்ட்ல ரெட்ல இருக்கிற இன்ஸ்டிக் வேல்யூட கீழே இருந்தனால மார்க்கெட் வந்து ரேப்பிடா மேல வரும்போது இவனுடைய பிரைசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ₹100 ஸ்டாக் ₹100 இருக்கக்கூடிய உண்மையான ஸ்டாக் மதிப்பு ₹100 இருக்குன்னா அந்த பேனிக்னால நமக்கு அதை விட குறைவா ஒரு ₹60 ₹50 ஸ்டாக்ஸ் கிடைக்கும். ஸோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகும்போது உங்களுடைய growth வந்து ரொம்ப ரேப்பிடா இருக்கும். ஸோ அதுதான் ட்ரூ வேல்யூ இன்ஸ்டிக் வேல்யூ. ட்ரூ வேல்யூ வந்து புல் மார்க்கெட்ல அதனுடைய இன்ஸ்டிக் வேல்யூவோட ரொம்ப ஹையா இருக்கும் புல் மார்க்கெட்ல. பியர் மார்க்கெட்ல அதனுடைய உண்மையான பிரைஸை விட பிரைசஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இன்ஸ்டிக் வேல்யூ எப்போ வந்து இன்ஸ்டிக் வேல்யூ விட ரொம்ப எப்போ குறைவா இருக்கோ அப்போதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதனுடைய சேல்ஸ் growth பார்க்கணும், ப்ராஃபிட் growth பார்க்கணும், டெப்ட் இல்லாத கம்பெனியா பார்க்கணும், நல்ல மேனேஜ்மெண்ட்டா பார்க்கணும். அந்த அந்த இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு நல்லா சர்வைவ் ஆகுமான்னு பார்க்கணும். அந்த செக்டர்ல டாப் அந்த செக்டர்ல அந்த கம்பேர்ட் டு பியர்ஸ் கம்பெனிஸை விட இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களான்னு பார்க்கணும், நல்ல மேனேஜ்மெண்ட்டான்னு பார்க்கணும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே பார்த்து இந்த மார்க்கெட் சைக்கிள்ல புல் மார்க்கெட் சைக்கிள் வரும்போது நம்ம வந்து ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாம பியர் மார்க்கெட் சைக்கிள்ல தான் பர்ச்சேஸ் பண்ணணும். இதுதான் ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான். ட்ரேடிங் வந்து எல்லாருக்குமானது. ட்ரேடிங்னாலே கேம்லிங் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு ரிட்டைல் இன்வெஸ்டர் கிட்ட ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து இப்போ ரொம்ப பூமான காலம், இன்டர்நெட் ரொம்ப பூமான காலம். எது உண்மை அப்படின்றது நீங்க வந்து நிறைய விஷயங்களை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டாக் இன்வெஸ்டிங் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். இது வந்து பேசிக்கா நீங்க லேர்ன் பண்ண நீங்க ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான். இதை லேர்ன் பண்ணிட்டு இதை வந்து பொறுமையா மார்க்கெட் எப்பெல்லாம் வந்து கீழே வருதோ அப்பெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இப்படிதான் மார்க்கெட் ஒர்க் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா, மார்க்கெட்டோட ப்ரைசஸ் வந்து இதனோட உண்மை வேலையிலேருந்து புல் மார்க்கெட்டில் அதிகமாகவும் பியர் மார்க்கெட்டில் அதனுடைய உண்மையான வேலையில் வந்து ரொம்ப குறைவாகவும் இருக்கும். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா பியர் மார்க்கெட் தான். பியர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க மார்க்கெட் வந்து குறையும், திரும்ப மேலே போகும், இந்த சைக்கிள் மாதிரி ஒர்க் ஆகும். லாங் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து மேலே தான் போகும். ஸோ அதனால நம்ம வந்து இன்ஸ்டிக் வேல்யூ விட குறைவா எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பியர் மார்க்கெட்ல நம்ம பர்ச்சேஸ் பண்றது ரொம்ப சிறந்தது. நீங்க புல் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து அந்த பியர் மார்க்கெட் சைக்கிள் முடிச்சுட்டு திரும்ப வெயிட் பண்ணும். அதாவது நீங்க இந்த சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைக்கிள் பியர் மார்க்கெட் சைக்கிள் புல் மார்க்கெட் சர்க்கிட்ல இருந்து பியர் மார்க்கெட் வந்து பியர்ல இருந்து திரும்ப புல் வரதுக்கு ஒரு 4 இயர்ஸ் வரும். ஸோ அது வரை நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். நான் லாங் டேர்மா வெயிட் பண்றதை விட நீங்க இந்த மாதிரி பியர் மார்க்கெட்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு பியர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நல்ல ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பியர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேனிக் ஆயிடுவாங்க. பேனிக்னா ஸ்டாக்ஸ்னுடைய ப்ரைசஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப பெரிய அளவில் க்ரோத் ஆனதுனால எல்லாருமே வந்து ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக்ஸ் செல் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய என்ஏபின்னு சொல்லுவாங்க, நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போர்ட்போலியோவை இருந்து எக்ஸிட் ஆகிறதுனால ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே அவங்க ஃபண்டை திருப்பி கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஃபண்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறதுனால நிறைய அளவு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிடைக்கிற ரேட்டில் விற்றுட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அல்லது பியர் மார்க்கெட் சைக்கிளில் மார்க்கெட் எல்லாமே ரொம்ப செல் ஆஃப் இருக்கும். ஸோ செல் ஆஃப் இருக்கிற டைமில் தான் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ பியர் மார்க்கெட்டுக்கு அது பயப்பட வேண்டியதில்லை. ஃபண்டமெண்டலி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனி சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. புல் மார்க்கெட்டில் பீக்கில் எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, பியர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம் தான். ஸோ ஸ்டாக் ப்ரைஸை மூவ் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டலாக ப்ராஃபிட்டும் சேல்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஸோ புல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆப்டிமிஸ்டிக்காக இருப்பாங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து கோ ஹையர். எல்லா மார்க்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பெரும்பாலான ஸ்டாக்ஸ் வந்து மேல் நோக்கி போகும். அதை ஃபண்டமெண்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லைனாலுமே புல் மார்க்கெட்டில் வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே மேலே போகும், பெரும்பாலான ஸ்டாக்ஸ். ஆனால் பியர் மார்க்கெட்டில் எவ்வளோ தான் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக அந்த கம்பெனி இருந்தாலும் அதனுடைய செல்லிங் ப்ரெஷர்னால கீழ் நோக்கி வரும். ஸோ அந்த மாதிரி அதுதான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சரியான நேரம். அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனி சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
ஸோ நம்ம பெரும்பாலும் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட் பீக்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது வந்து தவறான கான்செப்ட். நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் ஒன்று எய்தர் இந்த புல் மார்க்கெட் சைக்கிள்லேருந்து இது கீழே வந்து பியர் மார்க்கெட் சைக்கிள் ஆரம்பிச்சு பியர் மார்க்கெட்லேருந்து இன்னும் பியர் மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் 100 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு 40 to 50% டவுன் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி டைமில் இந்த 50ஆவது வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் பொசிஷன் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய மனநிலை மாறிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த பேனிக் ஆகிடுவீங்க. ஸோ உங்களை நீங்கள் கட்டாயமாக அந்த ஸ்டாக்ஸை வித்துறணுன்ற நிலைமைக்கு போயிடுவீங்க. ஸோ அதனால தான் வந்து அல்லது நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்னொரு 30 வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் எஸ்ஐபி மாதிரி மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூவாக இந்த ஃப்ளக்சுவேஷன்லாம் பார்க்காம நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அது வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு ரெட்டில் பார்க்குறது நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பேனிக்கை தான் கொடுக்கும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா நம்ம எப்பெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கோ அந்த இடத்துல அப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணணும். எல்லா ரீட்டைல்ஸும் பண்ணக்கூடியது புல் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது தவறானது. ஆக்சுவலாக நம்ம பண்ண வேண்டியது இந்த இடம் புல் மார்க்கெட்டில் வந்து நம்ம பண்ணக்கூடாது. இந்த இடம் தான் வந்து கரெக்டான இடம். ஸோ இந்த இடம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பியர் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அடுத்து ஒரு புல் மார்க்கெட் அதுக்கப்புறம் மார்க்கெட் குறைஞ்சாலுமே இந்த அளவு வராது. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு எந்த வரையும் டேமேஜ் இருக்காது. அப்போ நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் தைரியமாக உங்களுடைய பொசிஷனை ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதே இந்த இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா மார்க்கெட் கீழே வரும்போது 50% டவுன் ஆகிடும். திரும்ப மேலே வரும்போது உங்களுக்கு ரிட்டர்னே வரலாம் வந்தவரையும் பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும்னு தான் நினைப்பீங்க. பிரேக் ஈவன் வந்தாலே க்ளோஸ் பண்ணணும் அப்படி தான் நினைப்பீங்க. ஸோ அதனால நீங்கள் போர்ட்ஃபோலியோ ஆரம்பிக்கும் போது பியர் மார்க்கெட்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் வந்து கரெக்டான டைம். பட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஆப்டிமிஸ்டிக்காக இருந்துச்சும் போது மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ அதனுடைய வேல்யூ வந்து ரேப்பிடாக க்ரோத் ஆகும். நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஏன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ஃபாலோ ஆகும். ஸோ அந்த டைம் தான் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஸ்டிக் வேல்யூ வந்து நம்ம இன்ஸ்டிக் வேல்யூ விட குறைவான ரேட்டுக்கு நம்ம ஸ்டாக்ஸை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதனுடைய உண்மையான வேல்யூவில் பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்ம வந்து பிஆர் மார்க்கெட் தான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ஒரிஜினல் வேல்யூக்கு ஸ்டாக்ஸை ப்ரைஸை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் மார்க்கெட் தான். பிஆர் மார்க்கெட்டில் நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் அங்கே இருக்கிற கம்பெனியை நல்ல க்ரோத் இருக்கக்கூடிய கம்பெனியை செலக்ட் பண்ணி நல்ல பூம் ஆகக்கூடிய செக்டரை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் வந்து பல மடங்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய இன்வெஸ்டிங் பற்றின அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.